கிடைக்குது. பா 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 பொருளாக நல்லா காஞ்சி போச்சு. கடி நல்லா கடிச்சு தின்னு கொட்டை திருவிழா ஆரம்பித்தான். அப்படி கட் பண்ணி கொட்டை கீழே போட்டுரு. கொட்டை தின்றாத, நான் விற்கணும். அப்புறம் ஓனர் நம்புறது. வணக்கம் வணக்கம் நண்பர்களே. மணத்தக்காளி கண்டு கொஞ்சம் வச்சோம், எல்லாம் மயில் கொத்தி தின்றுச்சு. இங்கே பாரு, ஒரு குச்சி தான் இருக்குது, இலையே இல்லை. மயில் திண்டு பிடிச்சி ஏதாவது இப்போ உரம் போட்டு களை வெட்டுறோம். எப்போயாவது கொஞ்சம் பிழைக்குதான்னு பார்க்கும். அங்கே போய் முந்திரி பழம் பொறுக்கி போட்டுங்க, ஒரு 10 பழம். இந்த ஆடு வந்து தின்னுச்சு. தின்னு அதெல்லாம் காய் திங்காத, கசக்கம் ஓடி போயிடு. இனிமேல் இல்லை போ, பில்லு மேல். போயிட்டு அப்புறம் வா, பழம் பொறுக்கி வைக்கிறேன். சரியான புல்லு, முந்திரி கொட்டை. மணத்தக்காளி கீரை நல்லா மருத்துவ குணம் நிறைந்தது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நம்ம விளக்க வேண்டியதில்லை. நம்ம உள்ளூர்கள் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதான் சரின்னு எல்லாம் கீரை வைக்க போகும்போது எல்லோரும் மணத்தக்காளி கீரை தான் அதிகம் விரும்பி கேட்குறாங்க. கஸ்டமரோட திருப்திக்காக வச்சுருக்கோம். இதுக்காக ரொம்பவும் கிடைக்கவே இல்லை. ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். 10 கிராம் தான் வந்து 400 ரூபா விலை. 10 கிராமே 400 ரூபா. எல்லாமே முளைச்சிடுச்சு, கிட்டத்தட்ட பாதி வேறு முளைச்சிச்சு. ஓகே தான், இது போதும். சும்மா சிறிதளவு தான் வச்சுருக்கோம். சரி, பெரியவில்லை போடியாங்க. மேய்ச்சி விடாத, கண்ணை மேய்ச்சி விடாத. ஏற்கனவே மயில் பாதி சாப்பிட்டுருச்சு. கொத்தி கொத்தி தழையிடலாம். கண்ணை காணும். கடிச்சிச்சு, கண்ணு கடிச்சிச்சு, தலையை கடிச்சிச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆடு கடிச்சிச்சு. ஆள் பக்கத்தில் இருக்கும்போது தலையை கடிச்சிச்சு. இது மயில் ஏற்கனவே கொத்தி கொத்தி தின்னு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதே ஆடு போ சோ, இந்த பக்கம் வராது, இங்கே அடிச்சே விடுவேன். செலவு பண்ணதுக்கு ஏதாச்சும் ஒரு 10 கத்தை விற்றுடலான்னு பார்க்குறேன். இந்த ஆடு மயில்ட்டையும் காப்பாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பார்த்துக்கோம், இந்த ஆடை நான் பார்த்துக்கணும். சில நேரங்கள் ஓகே நண்பர்களே, இதான் நம்மளோட லாங் வீடியோ, ஃபஸ்ட்டு வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்க்கணும்னு ஒரு ஆசை. நன்றி, பாய் எல்லாருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். என்னோடய விவசாய வேலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.